உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டி கோட்டை ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமரிசையாக கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று வருகின்றனர். ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டி கோட்டை ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சசி பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த சித்தியங்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட சேடப்பட்டியில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. கலசங்களில் புனித நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு தீர்த்த கலசங்கள், பால்குடம் மற்றும் முளைப்பாறை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேடப்பட்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பக்தர்கள் புனித நதிகளின் புனித நீர் மற்றும் பால்குடங்களை பூஞ்சோலிலிருந்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக கோட்டை ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்தனர். இன்றைய தினம் முதல் கால யாக பூஜை, இரண்டாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பூர்ணாகுதியை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் முத்தாய்ப்பாக தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ கோட்டை ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு திண்டுக்கல், ஆத்தூர், மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தில் முக்கிய மாவட்டங்களிலிருந்து சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டது சிறப்பு அம்சமாகும். சசி பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி.